இரண்டாம் பூமி, அழிந்து போன உலகின் மறுவாழ்வு. கடந்த காலத்தில் உலகம் முழுவதும் மனிதனால் உருவான செயல்கள் கட்டுப்பாட்டை மீறி பூமி அழிவின் விளிம்பில் நின்றது. நகரங்கள் இடிந்து விழுந்தன, பெரும் வெப்பம் மூடிய காற்று, நச்சுவாயு பரவியதால் மக்கள் உயிரிழந்தனர். எனினும் ஒரு சிறிய கூட்டம், ஆத்மா மையம் என்று அழைக்கப்படும் விஞ்ஞானிகளும் தற்காப்பு ஆர்வலர்களும் மனித சமூகத்தை மீண்டும் உயிர்ப்பிக்க புது உலகம் ஒன்றை அமைக்க திட்டமிட்டனர். அந்த உலகை அவர்கள் இரண்டாம் பூமி என அழைத்தனர். அழிவின் பின்னே ஆயிரக்கணக்கான வருடங்களின் பின்னர் மண், நீர், காற்று அனைத்தும் நச்சுப் பொருட்களால் சிதைவடைந்தது. மனிதர்கள் வெறும் சரிவர நாக்கிக் கொண்ட உயிர்களாக மட்டுமே இருந்தனர். இது போதாது என்று கூறினாள் வயோமா, ஆர்வமிக்க விஞ்ஞானி. மனித குலம் புதிதாய் பிறக்க வேண்டும். அதற்கு ஒரு புதிய தளம் வேண்டும். அந்தக் கருத்தினை முன் வைத்ததோடு உலகின் சில பாகங்களில் இயற்கை சற்று மெல்ல உயிர் பெறத் தொடங்கியது. அதில் இரண்டாம் பூமி என்ற புது நிலப்பரப்பை உருவாக்குவதே மனிதனின் கடைசி முயற்சி ஆனது. மறுவாழ்வின் தொடக்கம் கூட்டம் ஆய்வுகளை முன்னெடுத்து ஒரு புதிய பசுமையான நிலத்துக்கு அடிக்கல் போட்டது. ஆனால் அது சுலபம் அல்ல. மழை இல்லாமல் காற்று கூட வறட்சியுடன் இருந்தபடி இருந்தது. சூரிய சக்தி, நீர் சுத்திகரிப்பு மற்றும் மிகச்சிறிய செடிகள் ஆகியவை மனித சமூகத்தை மெல்ல உயிர்ப்பித்தன. இயற்கையுடன் இணைந்து வாழக் கற்றுக்கொள்ளாதவர்களே இந்த நிலையை உருவாக்கினர் என்று வயோமா சோர்வுடன் சொன்னாள். ஆனாலும் மீட்பு முயற்சிகளில் பசுமை விருட்சங்கள், மண் வளம் ஆகியவை மீண்டும் வரத் தொடங்கின. தீவிர சவால்கள். அந்த புதிய உலகில் இயற்கையுடன் சேர்ந்து மனிதர்கள் வாழ்தல் என்பது மிகப்பெரும் சவாலாக இருந்தது. மனிதர்களுக்கு பழைய வழக்கம் எளிதில் ஒழியவில்லை. 1. சாப்பிடத் தகுந்த உணவுகளின் பற்றாக்குறை. 2. புதிய பூமியின் மழைக்குரிய விதிகளை புரிந்து கொள்ளுதல். 3. மனித சமூகத்துக்குள் உருவாகிய தன்னம்பிக்கை குறைவு. ஆனால் சில தாய்மார்கள், சிறு பிள்ளைகள் அவர்கள் துன்பங்களைக் கடந்து இது மனித குலத்தின் கடைசி வாய்ப்பு என்று உறுதியாக நின்றனர். மறுவாழ்வின் வெற்றி. வயோமா மற்றும் சில புத்திசாலிகள் மரங்களின் செறிவு மூலம் காற்றை சுத்தப்படுத்த ஆரம்பித்தார்கள். காற்றில் மிக குறைவான தீவிர நச்சுப் பொருட்கள் உடனடியாக குறைந்தன. ஆறுகளில் மீண்டும் துள்ளி விளையாடும் மீன்கள் மிதந்தன. இளம் தலைமுறையினர் புதிதாக இயற்கையின் பாடத்தை கற்றுக்கொண்டார்கள். இரண்டாம் பூமி விரைவில் முழு உயிரோட்டம் அடைந்தது. நாம் இயற்கையை எப்போதும் தன்னிச்சையுடன் பயன்படுத்தக்கூடாது என்று மெல்லிய நகைச்சுவையுடன் வயோமா கூறினார். இரண்டாம் பூமி நமக்கான இறுதி வாய்ப்பு. முடிவுரை. இரண்டாம் பூமி என்பது ஒரு புதிய உலகத்தை பிறப்பிக்காத நம்பிக்கையின் கதை. அழிவுக்குப் பின் வரும் உயிர், மனிதனின் தன்வாழ்வுக்கான துணிச்சல் மற்றும் இயற்கையின் சக்தி ஆகியவற்றை முன்னெடுக்கும் வரலாறு இது. இன்றைய தலைமுறைக்கு இது ஒரு பாடம். இயற்கையுடன் நட்பாக நடந்து கொள்ளுங்கள், இல்லையெனில் அழிவும் மறுவாழ்வும் நம்மால் மட்டுமே தீர்மானிக்கப்படும்.